ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் கட்டி மலை மாதிரி பிடிக்குதா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் வெட்ட சொல்லும் போதே கண்ணெரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்களா, ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா அதிக வெங்காயம் வெட்ட சொல்லும்போது கண்ணெரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி கண்ணெரிச்சல் இல்லாமல் இருக்குது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் எப்பவும் போல் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த கப்புக்குள்ளே நீங்கள் வெங்காயத்தை நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பையும் காய் வெட்டுற கட்டிங் போது நீங்கள் பக்கமே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வெங்காயம் வெட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கத்தியை நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு அந்த வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட கண்ணெரிச்சல் வரவே வராதுங்க. அதே போல் ஒரு சொட்டு தண்ணி கூட உங்கள் கண்ணிலேருந்து வரவே வராது. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வெங்காயனாலும் வெட்டிக்கலாங்க, கண்ணெரிச்சல் சுத்தமாக இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேனை வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த கேன் பாட்டில் மேலே பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி அந்த பாட்டில் கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலை நீங்கள் தண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கம்பியை நீங்கள் கேஸ்டில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் கேப்பில் சென்டர் பார்த்துட்டு ஒரே ஒரு ஓட்டை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓட்டை போட்டு முடித்த பின்னாடி அந்த மூடியை நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த எண்ணெய் நம்ம ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு தோசை சப்பாத்தி செஞ்சுட்டே இருப்போங்க. அதுக்காக நம்ம ஒரு கப்பில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றுவோங்க. அந்த மாதிரி ஊற்றும் போது நிறைய எண்ணெய் கீழே சிந்துங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டிலுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிட்டு எப்பவும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிருக்குங்க. தோசை ஊற்றி முடித்த பின்னாடி இந்த எண்ணெயை இந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதுங்க, அழகாக தோசை எழுந்து வருங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டு ஃப்ரீசருக்குள்ளே மலை மாதிரி ஐஸ் கட்டி பிடிக்குதா? இனி எப்போதும் ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதுக்காக கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் என்னோடய ஃப்ரீசருக்குள்ளே எவ்வளோ ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் நம்ம அந்த ஐஸ் கட்டி ஃப்ரீசருக்குள்ளே என்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே எடுத்து நம்ம வெளியே செல்லாங்க. நீங்களே பாருங்கள், இந்த பன்னீர் ட்ரே எல்லாம் எடுத்துட்டேன். அந்த முட்டை ட்ரே பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டிக்குள்ளே அப்படியே பிடிச்சிருந்துச்சு பாருங்கள், அச்சு மாதிரி விழுந்துருக்குங்க. நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் கட்டி மழை போகிற பிடிச்சிருக்கும். அதுக்காக ஒரு கத்தி இல்லை கரண்டியை வச்சு ஐஸ் கட்டி உடச்சி எடுப்பீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜு பாலாக போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் உங்கள் ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துச்சுன்னா பக்கத்துலேயே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நீங்கள் அழுத்திங்கன்னா ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே கரைஞ்சிருங்க. ஆனால் என்ன ஒன்றுங்க, அந்த பட்டனை நீங்கள் அழுத்தும் போதும் நிறைய கரண்ட் பில் ஜாஸ்தியாக இழுக்குங்க. அந்த பட்டனை இழுக்காமல் நீங்கள் இன்னொன்று பண்ணணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜு சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்துடுங்க. ஐஸ் கட்டி பாருங்கள் ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணியே இருக்கட்டுங்க. இப்போ ஐஸ் கட்டி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடுக்காக நான் என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நீல வாக்கில் பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பாதி நமக்கு தேவை கிடையாது, அதனால் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்குல சின்ன சின்ன பீஸாக நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு தண்ணி மேலே வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்ல உருளைக்கிழங்கு தண்ணி மேலே வந்த பின்னாடி அது மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மட்டும் அந்த உருளைக்கிழங்கு மேலே எல்லா பக்கமுமே லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க அந்த சால்ட்டை. இப்போ நமக்கு இந்த பொருள் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறோங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃப்ரீசர்கிட்ட போயிடலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே தேய்ச்சிக்கணுங்க. எல்லா இடங்களையும் நீங்கள் அந்த உருளைக்கிழங்கை வச்சுட்டு எல்லா பக்கம் நீங்கள் தேய்க்கணுங்க. இந்த உருளைக்கிழங்கை வச்சு தேய்க்கும் போதும் ஐஸ் கட்டி இருந்தாலும் வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லை, இனி எப்போதுமே உங்கள் ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் எங்கெல்லாம் தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே மேலே சைடில் எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சிக்கணுங்க. நல்லா நீங்கள் தேய்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி இருந்தாலுமே அது ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்துருங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நான் தேய்ச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி அங்கங்கே இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணியை வச்சுட்டு நல்லா நீங்கள் நனைச்சிக்கோங்க. நல்லா நனைச்சிட்டு அதை நீங்கள் பிடிச்சி அந்த ஃப்ரீசர் ஃபுல்லாகவே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரீசருக்குள்ளே எங்கேயாச்சும் அழுக்கு இருந்தாலுமே இந்த காட்டன் துணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஐஸ் கட்டி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியுமே அதே காட்டன் துணியை வச்சுட்டு நல்லா நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஃப்ரீசருக்குள்ளே நீங்கள் நல்லா தனைச்சிட்டு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரீசர் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. நல்லா பார்க்கும் க்ளீனாக இருக்குங்க. எந்த வித அழுக்குமே இல்லை. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் நீங்கள் சேர்க்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் தாங்க. பாதி லெமன் எடுத்துக்கோங்க, இல்லை தோல் எடுத்துக்கோங்க. அந்த லெமனை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசருக்குள்ளே எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சிக்கணுங்க. இந்த லெமன் வைக்க சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காது. உருளைக்கிழங்கு, சால்ட்டு, லெமன் இந்த 3 பொருள் நீங்கள் வச்சு நீங்கள் தேய்க்கும் போதும் உங்கள் வீட்டு ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிக்காதுங்க. இதனால கரண்ட் பில்லும் மிச்சமாகும். ஐஸ் கட்டி பிடிச்சாலுமே சும்மா லைட்டாக மட்டும்தாங்க பிடிக்கும், அதிகமாக பிடிக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் மாதத்தில் ஒரு 3 டைம் நீங்கள் பண்ணிக்கினா போதுங்க. ஐஸ் கட்டி எப்பவுமே பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிட்டு பாருங்கள். ஐஸ் கட்டி கொஞ்சம் எந்த அளவுக்கு அந்த துணியில் வந்திருக்குன்னுட்டு கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. நம்ம வீட்டிலாம் பூரிலாம் செய்வோம் இல்லையா, நம்ம பூரி பொரிக்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பூரி நம்ம செய்ய லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கசடு தங்குங்க. அந்த கசடு தங்குறதுனால பூரி ஒரு மாதிரி லாஸ்ட்டில் கலராக வந்துருங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே கசடு தங்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய்க்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு போட்டுட்டு பூரியில் போண்டா வடை எது வேணாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எத்தனை பூரி செஞ்சாலுமே சரிங்க, லாஸ்ட் வரைக்கும் அந்த பூரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் கூட கசடு தன்மை எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸும் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் கொத்தவரங்காய் இல்லையா, அந்த கொத்தவரங்காயை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஏன்னா சின்னசாக இருக்குங்களா, ஒவ்வொன்றா எடுத்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லப்பர் எடுத்துக்கோங்க. லப்பர் எடுத்துட்டு அந்த கொத்தவரங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் எடுத்து நீங்கள் லைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னுமா டைட்டாக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு நான் கட் பண்ணுற பாருங்கள். இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. இதனால டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் எண்டில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில். நான் பாருங்கள் கொத்தவரங்காய் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது கொத்தவரங்காய் கட் பண்ணுறது. இதே போல் நீங்களுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.